மாண்புமிகு கா. வைத்தியலிங்கம் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்று சமூக நீதித்துறை மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, சிறுபான்மை நலத்துறையின் மானிய கோரிக்கையில் எனக்கு பேச வாய்ப்பளித்த எங்களுடைய சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கும், எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் எங்களுடைய அன்னை சௌமியா அன்புமணி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலும் சமூக நீதிக்காக போராடி சாதனைகளை படைத்த கட்சி என்றால் அது பாட்டாளி மக்கள் கட்சி தான். ஒட்டுமொத்த இந்தியாவிலும் 100 கோடிக்கும் கூடுதலான மக்கள் பயனடையும் வகையில் மாநில அளவில் 4 இடஒதுக்கீடுகளையும், தேசிய அளவில் 2 இடஒதுக்கீடுகளையும், மொத்தம் 6 இடஒதுக்கீடுகளை போராடி பெற்றுத்தந்த தலைவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். 10 ஆண்டுகள் தொடர் போராட்டம் நடத்தி 21 உயிர்களை தியாகம் செய்து 1989ஆம் ஆண்டில் வன்னியர்கள் உள்ளிட்ட 108 சமூகங்களை உள்ளடக்கிய மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு என்ற புதிய இடஒதுக்கீட்டு பிரிவு ஏற்படுத்தப்படுவதற்கும், அந்த பிரிவுக்கு 20% இடஒதுக்கீடு வழங்கப்படுவதற்கும் காரணமாக இருந்தவர் எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள். அதை கொடுத்தவர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் என்ற இந்த நேரத்திலே பதிவு செய்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். 2008ஆம் ஆண்டில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இடம்பெற்றிருந்த இஸ்லாமியர்களுக்கு 3.5% உள்ஒதுக்கீடும், 2009ஆம் ஆண்டில் பட்டியல் இடத்தில் இடம்பெற்றிருந்த அருந்ததிய மக்களுக்கு 3% உள் இடஒதுக்கீடும் பெற்றுக் கொடுத்து போராடியவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். 2021ஆம் ஆண்டில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இடம்பெற்றுள்ள வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடை போராடி பெற்று தந்தவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். அதனை கொடுத்தவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இந்த நேரத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதேபோல தமிழகத்தில் கல்வி வேலைவாய்ப்பில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்கள் 69% இடஒதுக்கீட்டை பின்பற்றிதான் நடைமுறையில் இருக்கிறது. இதை பாதுகாத்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் 9வது அட்டவணையில் பாதுகாத்தவர் நம்முடைய முன்னாள் முதல்வர் அம்மையார் புரட்சி தலைவர் அவர்கள் என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். அதேபோல ஏழை கிராமப்புற மாணவர்களும் படிப்பதற்கு அரசு பள்ளிகளிலே 7.5% இடஒதுக்கீடை கொண்டு வந்தவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் என்பதை இந்த நேரத்திலே நன்றியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதேபோல் தேசிய அளவில் மண்டல ஆணையத்தின் பரிந்துரைப்படி 1990ஆம் ஆண்டில் விபி சிங் ஆட்சியில் மத்திய அரசின் வேலை வாய்ப்புகளில் பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருந்தாலும் கல்வியில் இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை. 2006ஆம் ஆண்டு தில்லியில் நடைபெற்ற ஐக்கிய முற்போக்கு கூட்டணி கூட்டத்தில் அதன் தலைவர் அன்னை சோனியா காந்தி, அப்போதைய பிரதமர் மாண்புமிகு மன்மோகன் சிங் ஆகியோரிடம் போராடி மத்திய அரசின் உயர்கல்வி நிறுவனங்களில் பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27% இடஒதுக்கீடை பெற்று தந்தவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். அதேபோல் மருத்துவ படிப்புக்கான அகில இந்திய தொகுப்பு இடங்களில் பட்டியலினம் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு மறுக்கப்பட்ட வந்த நிலையில் 2007-2008ஆம் ஆண்டில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மூலம் முறையே 15%, 7.5% இடஒதுக்கீடு வழங்க வைத்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள். அந்த இடஒதுக்கீட்டை வழங்கியவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அதற்காக 28/3/2008ஆம் ஆண்டு சென்னையில் நடத்தப்பட்ட பாராட்டு விழாவில் மத்திய உள்துறை அமைச்சராக இருந்த பூட்டா சிங் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்று பாராட்டினார்கள். அண்ணல் அம்பேத்கருக்கு பிறகு பட்டியலின மக்களுக்கு சமூக நீதி பெற்றுக் கொடுத்த தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்று மாண்புமிகு பூட்டா சிங் அவர்கள் பாராட்டினார்கள். அதேபோல் மருத்துவ படிப்புக்கான அகில இந்திய தொகுப்பு இடங்களில் ஓபிசிகளுக்கு இடஒதுக்கீடு மறுக்கப்பட்டு வந்த நிலையில் அதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்திலும் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்து 27% இடஒதுக்கீடு கிடைக்க காரணமாக இருந்தவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று கடந்த 40 ஆண்டுகளாக போராடிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி என்பதை இந்த நேரத்தில் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கின்றேன். தமிழகத்தில் தாவேக ஆட்சிக்கு வந்தவுடன்
கடந்த ஜூன் மாதம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதில் தமிழ்நாட்டில் சமூக நீதி சர்வே எனப்படும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அதன் பிறகு நமது முதலமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து கோரிக்கையை வலியுறுத்தினார்கள். முதலமைச்சர் அவர்களும் அதை ஏற்று தமிழ்நாட்டில் சமூக நீதி சர்வே நடத்தப்படும் என்று ஆளுநர் உரையிலே அறிவிக்கை செய்தார்கள். இதற்காக முதலமைச்சர் அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்திலே மத்திய அரசால் நடத்தப்படும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டமான வீட்டு பட்டியல் கணக்கெடுப்பு பணி ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தின் 90% ஊர்களில் இந்த பணிகள் நிறைவடைந்துவிட்டன. வரும் 31ஆம் தேதி இந்த பணிகள் அதிகாரப்பூர்வமாக நிறைவடைந்துவிடும். அதன்பின் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தான் மக்களை எண்ணும் பணி தொடங்க உள்ளது. தமிழக அரசு நினைத்தால் இடைப்பட்ட 5 மாதங்களில் தமிழ்நாட்டில் சமூக நீதி சர்வேயை நடத்தி முடித்துவிட முடியும். எனவே சமூக நீதி சர்வே நடத்துவதற்கு தேவையான நிதியை உடனடியாக ஒதுக்கீடு செய்து கணக்கெடுப்பு பணிகளை நடத்த முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உரிய தரவுகளை திரட்டி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம் என்று தமிழ்நாடு அரசு கடந்த 2022ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி உச்சநீதிமன்றம் ஆணையிட்டது. அதன்பின் 4 ஆண்டுகளுக்கு மேலாக 1491 நாள்கள் திமுக ஆட்சி பொறுப்பில் இருந்தது. ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சியின் தொடர் வலியுறுத்தலை தொடர்ந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து பரிந்துரை செய்யும்படி 2023ஆம் ஆண்டு ஜனவரி 12ஆம் தேதி தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு அப்போதைய திமுக அரசு ஆணையிட்டது. ஆனால் அதன்பின் 3 மாதங்கள் அல்ல, மொத்தம் 43 மாதங்கள், அதாவது இன்றுடன் 1321 நாட்கள் நிறைவடைந்து விட்டன. இதற்காக தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்துக்கு வழங்கப்பட்ட காலக்கெடு கடந்த ஜூலை 11ஆம் தேதியுடன் முடிவடைந்து விட்டது. அதன்பின் இன்றுடன் 47 நாட்கள் அதிகமாகிவிட்ட நிலையில் வன்னியர்கள் இடஒதுக்கீடு குறித்து தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அதன் பரிந்துரை அறிக்கையை தாக்கல் செய்துவிட்டதா அல்லது அதற்கான காலக்கெடு நீட்டிக்கப்பட்டிருக்கிறதா என்ற விவரம் தெரியவில்லை. தமிழ்நாட்டில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எந்த நிலையில் உள்ளன என்பதை தமிழக அரசு விளக்க வேண்டும் என்றும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கான சட்டத்தை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள் கேள்விக்கு தமிழ்நாடு சட்டம் 45 கீழ் 1994 படி 69% இடஒதுக்கீடு நடைமுறையில் உள்ளது. மிக பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் இடம்பெறும் 47 சமூகங்களும் சீர்மரபு பட்டியலில் உள்ள 68 சமூகங்களும் கூட்டாக 20% இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. இதில் மிக பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர்மரபிற்கான 20% ஒதுக்கீட்டிற்குள் வன்னியர்களுக்குள் 10.5%, சீர்மரபு உள்ளிட்ட மிக பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் சிலருக்கு 7% மற்றும் இதர பிரிவினருக்கு 2.5% என உள் ஒதுக்கீடு வழங்க தமிழ்நாடு சட்டம் 8/2021 இயற்றப்பட்டது. இச்சட்டத்தை எதிர்த்த வழக்குகளை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை 1/11/2021 அன்று இச்சட்டம் செல்லாது என ரத்து செய்தது. இதனை எதிர்த்து அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. உச்சநீதிமன்றம் 31/3/2022 அன்று உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை உறுதி செய்தது. எனினும் மாநில அரசுக்கு உள் ஒதுக்கீடு வழங்க அதிகாரம் உள்ளது என்றும் அதற்கு அண்மை கால போதிய புள்ளி விவரங்கள் தேவை என்றும் குறிப்பிட்டது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி மிக பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர்மரபினர் சமூகங்களின் உள் ஒதுக்கீடு கோரிக்கைகளை ஆராய்ந்து குறிப்பிட்ட காலத்துக்குள் அரசுக்கு அறிக்கை அளிக்க தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட ஆணையத்துக்கு கூடுதல் ஆய்வு வரம்புகள் நிர்ணயிக்கப்பட்டது. அரசுக்கு அறிக்கை அளிக்க குறிப்பிட்டுள்ள கால அளவு 11/7/2027 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன்.